வெல்கம் டு நிம்பஸ் தமிழ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2022 சீரீஸில் இன்றைக்கி 19வது வீடியோ பார்க்க போகிறோம். இந்த செஷனில் கிரேட் 7 டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த செஷனில் எந்த யூனிட் கவர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 3 சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். இதில் 2 டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஷின்ஸு. ஸோ அதனால் எக்ஸாமில் கொஷின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தப்பாக எழுதுறதுக்கான பாசிபிலிட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அசம்ஷனில் எழுத ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த 2 விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கணும் இந்த சாப்டரை பொறுத்தளவில். இந்த ஸ்லைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, கெமிக்கல் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டர் மெல்ட் ஆகிறது, அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் மெல்ட் ஆகிறது, இது 2 ப்ராசஸுமே ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது இல்லாமல் ரஸ்டிங் ஆஃப் அயன் ரஸ்டிங் ஆஃப் நெயில் அப்படின்றது கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்றதையும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப ட்ரிக்கியான எக்ஸாம்பிள். ஸோ டஃப் டு பேக்கிங் பிரெட். ஸோ இது ஃபிசிக்கல் சேஞ்சா இல்லை கெமிக்கல் சேஞ்சா அப்படின்னு டவுட் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை நம்ம நோட் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் டஃப் டு த பேக்கிங் பிரெட் is an example of chemical change. இந்த ஸ்லைடில் series of examples கொடுத்துருக்காங்க. We are having rusting of iron, digestion, boiling of egg, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா rotting of fruits, அதுக்கப்புறம் mixing the sand with water, அதுக்கப்புறம் chopping the tree, crushing the can, mixing the colored buttons, அதுக்கப்புறம் burning the wood. ஸோ இந்த மாதிரி 9 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. We have to find out whether it is physical change or chemical change. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரஸ்டிங் ஆஃப் தி அயன். ஸோ ரஸ்டிங் பார்த்தாலே இட் இஸ் ஆப்வியஸ் தட் இட் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்றது தான். ஏன் அப்படின்னா இந்த ரஸ்ட் அப்படின்றது என்னென்னா, ஸோ அயன் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிறதா நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது டைஜஷன். ஸோ டைஜஷன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைட் பி கார்போஹைட்ரேட் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ். ஸோ இப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் கெமிக்கல் சேஞ்ச் நடக்குது. ஸோ இதை ஆப்வியஸாக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அடுத்த 2 எக்ஸாம்பிள் பாயிலிங் ஆஃப் தி எக், அதுக்கப்புறம் ராட்டனிங் ஆஃப் தி ஃப்ரூட் அப்படின்ற 2 எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். We tend to assume that it is physical, but it is wrong. ஸோ பாயிலிங் ஆஃப் தி எக் அண்ட் ராட்டனிங் ஆஃப் தி ஃப்ரூட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச். மீதி இருக்கிற எக்ஸாம்பிள்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. மிக்சிங் சாண்ட் வித் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், இட் இஸ் அ ஃபிசிக்கல் சேஞ்ச். ஏன்னா எதுவும் ரியாக்ஷன் நடக்க போகிறது இல்லை. சாப்பிங் ஆஃப் டிம்பர் அப்படின்றதும் அதோடைய சைஸ் தான் மாறுது. ஸோ இட் இஸ் அ ஃபிசிக்கல் சேஞ்ச். அதுக்கப்புறம் க்ரஷிங் த கேன் அப்படின்றதும் ஃபிசிக்கல் சேஞ்ச். அண்ட் மிக்சிங் த கலர்ட் பட்டன் அப்படின்னு சொல்கிறதும் ஃபிசிக்கல் சேஞ்ச். அதுக்கப்புறம் பேர்னிங் ஆஃப் தி வுட். பேர்ன் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா கார்பன் ஆக்சைடு எல்லாம் ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக போயிடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது ஆஷஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ 3 ஸ்டேட் இருக்குது: சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ வாட்டர் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டில் ஐஸ் இருக்குது, லிக்விட் ஸ்டேட்டில் வாட்டர் இருக்குது, கேஸ் ஸ்டேட்டில் வாட்டர் வேப்பர் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்மளுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சது தான். ஸோ சாலிட் டு லிக்விட் கன்வெர்ட் ஆகிறத மெல்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லிக்விட் டு சாலிடாக ஆகிறத ஃப்ரீஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம், ஆர் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லிக்விட் டு கேஸ் கன்வெர்ட் ஆனால் அதை எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கேஸஸ் டு லிக்விட் கன்வெர்ட் ஆனால் அதை கண்டென்சேஷன் சொல்கிறோம். ஸோ கண்டென்சேஷன் நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியும் எங்கே நடக்கும் அப்படின்னா க்ளவுட் ஃபார்மேஷனில் நம்மளுக்கு கண்டென்சேஷன் நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கிறது. இதுவே டைரெக்டாக கன்வெர்ட் ஆகிறத பார்ப்போம். ஸோ கேஸஸ் டு சாலிட் டைரெக்டாக கன்வெர்ட் ஆச்சுன்னா தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் டெபாசிஷன். இதுவே சாலிட் டு கேஸஸ் டைரெக்டாக கன்வெர்ட் ஆச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்க அப்படின்னா
சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 4 ப்ராசஸில் சாலிட் டு லிக்விட் கன்வெர்ட் ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய மெல்ட்டிங் ப்ராசஸாக இருக்கட்டும், லிக்விட் டு கேஸஸ்க்கு கன்வெர்ட் ஆக இருக்கக்கூடிய எவாப்ரேஷனாக இருக்கட்டும், இந்த ரெண்டுத்தையும் நம்ம எண்டோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே அனதர் வேல இருக்கக்கூடிய கேஸஸ் டு லிக்விடுக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய கண்டென்சேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், லிக்விட் டு சாலிடுக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய ஃப்ரீசிங் ப்ராசஸாக இருக்கட்டும், இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இட் அப்சர்வ்ஸ் ஹீட் எனர்ஜி, whereas in the second set it emits the heat energy. So apart from solid liquid gases we are having plasma as well. So இதில் பார்த்தீங்க அப்படின்னா gases to plasma conversionக்கு நம்ம அயனைசேஷன் அப்படின்ற ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். இதுவே ரிவர்ஸ் கன்வர்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டீஅயனைசேஷன் அப்படின்ற ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு டிஃபைன் தி பிளாஸ்மா. ஸோ பிளாஸ்மா அப்படின்றது இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் அயான்ஸ். ஸோ பாசிட்டிவ் அயான்ஸாக இருக்கலாம், நெகட்டிவ் அயான்ஸாக இருக்கலாம். இது கூட நியூட்ரல் ஆட்டம்ஸும் இருக்கலாம். ஸோ இந்த டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நியூட்ரல் ஆட்டம்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் அயான் இருக்குது, அதுக்கப்புறம் நெகட்டிவ் அயான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஐடியா. ரெண்டாவது ஐடியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்மா இஸ் அ ஃப்ளூயிட். ஸோ we already know that liquid is a fluid, gases is a fluid. So now plasma is also a fluid. This is the second idea. எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆட்டம் டென் டு பிரேக். எப்படி பிரேக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான் மட்டும் தனியாக பிரிஞ்சு போயிடும். அதனால் நெகட்டிவ் அயான்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடியது பாசிட்டிவ் அயானாக ஃபார்ம் ஆகும் அப்படின்றது தான். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டலைசேஷன் பற்றி தான் பார்க்குறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக் டு பியூரிஃபை த சாலிட் காம்பனன்ட்ஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கும், வாட்டரில் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும். ஸோ இனிஷியலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போடுற சால்ட் எல்லாமே டிசால்வ் ஆகிட்டே இருக்கும். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போடுற சால்ட் எதுவுமே வந்து டிசால்வ் ஆகாது, அப்படியே வந்து கீழே வந்து தங்கிடும் அப்படின்றது தான். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரில் இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் எல்லாமே வந்து ஆக்குப்பை ஆகிடுச்சு அப்படின்றதுனால தான். ஸோ இந்த கண்டிஷனை தான் நம்ம வந்து சேச்சுரேஷன் அப்படின்ற ஐடியாவாக சொல்கிறோம். ஸோ இந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம். தென் ஹீட் பண்ணிவிட்டு தென் வி ஆர் ஆடிங் சம் மோர் சால்ட்ஸ். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா சால்ட்ஸ் வந்து டிசால்வ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இன் த இன்டர் மாலிக்யூலர் ஸ்பேஸ் பிட்வீன் தி வாட்டர். ரைட்டுங்களா? ஓகே, ஹீட் பண்ணதுனால இது நடந்திருக்கு. பட் இதுவே வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த எக்ஸ்ட்ரா சால்ட்ஸை வந்து அதனால் ரீட்டைன் பண்ண முடியாது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டென்ஸ் டு கிறிஸ்டலைஸ் த சால்ட்ஸ் இன் சச் எ வே. ஸோ இந்த மாதிரி கீழே வந்து பாட்டமில் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். இதை தான் நம்ம வந்து கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா டீசாலினேஷன் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு இஸ் த பயோனியர் இன் ஹேவிங் த டீசாலினேஷன் பிளான்ட். ஃபர்ஸ்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீஞ்சூர், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நெமிலி, மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பேரூர். ஸோ பேரூர் வந்து இப்போ தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டும் ஆப்ரேஷனலில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரத்தில் we have a desalination plant to address the water scarcity at a very small scale. ஸோ இந்த ஸ்லைடில் கெமிக்கல் சேஞ்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, சில கெமிக்கல் சேஞ்சஸை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரஸ்டிங் ஆஃப் அயன் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேல்வனைசேஷன் அப்படின்ற ப்ராசஸை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்மளுக்கு இந்த கேல்வனைசேஷன் ப்ராசஸ் தான் தெரியணும். ஸோ கேல்வனைசேஷன் அப்படின்றது மோல்டன் ஜிங்கில் அந்த அயன் எக்யூப்மெண்ட்டை டிப் பண்ணி எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து டிப் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதை தான் கேல்வனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஜிங்க் வி கேன் ஆல்சோ யூஸ் குரோமியம்.
ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்மளை என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிங்க் அண்ட் குரோமியம் கேன் பி யூஸ்டு ஃபார் கேல்வனைசேஷன் பர்பஸ் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் பற்றி பேசியிருக்காங்க. இட் இஸ் a process in which microorganisms such as yeast or bacteria break down the sugar into alcohol, acid or carbon dioxide. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு என்ன தெரியணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபெர்மெண்டேஷன் கேன் பி டன் பை ஈஸ்ட் ஆர் பாக்டீரியா. ஸோ அப்படின்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபெர்மெண்டேஷன் எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுகர் ஆர் கார்போஹைட்ரேட் அதை தான் வந்து கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதர் ஆல்கஹால் எத்தனாலாக இருக்கலாம், இல்லைன்னா ஆசிட் மேபி லாக்டிக் ஆசிடாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடாக இருக்கலாம். ஸோ 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன ஏஜெண்ட் இருக்குது, எது கன்வெர்ட் ஆகுது, என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அடிஷ்னலாக இன்னொரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. லூயிஸ் பாஸ்டர் தான் ஃபஸ்ட்டு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸை கண்டுபிடிச்சவங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபெர்மெண்டேஷன் வந்து ஏனோரோபிக் கண்டிஷன், தட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் தான் நடக்குது அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் பற்றி பேசியிருக்காங்க. 4 டைப் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன், லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன், அசட்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன், அல்கலைன் ஃபெர்மெண்டேஷன். ஸோ 2 ஏஜெண்ட்டு, ஒன்று வந்து ஈஸ்ட்டு, ரெண்டாவது வந்து பாக்டீரியா. ஸோ 2 ஏஜெண்ட்டு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் we can expect a question related to the end products. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆல்கஹால் தட் இஸ் எத்தனால் வரும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஈவன் லாக்டிக் ஆசிடும் நம்மளுக்கு தெரியும். பட் அசட்டிக் ஆசிட் அப்படின்றதும் அமினோ ஆசிடுன்றதும் நம்மளால் அசியூம் பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் டு நோ தட் அசிட்டிக் ஆசிட் அண்ட் அமினோ ஆசிட் இஸ் ஆல்சோ எ எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸோட காமன் நேம், அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் நேமோடைய கம்பேரிசன் தான் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோடா பார்ப்போம். ஸோ பேக்கிங் சோடா, காஸ்டிக் சோடா, வாஷிங் சோடா. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் சோடா, வாஷிங் சோடா அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ பேக்கிங் சோடாவை சோடியம் பைகார்பனேட்னு சொல்கிறோம், வாஷிங் சோடாவை சோடியம் கார்பனேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ பை வந்தால் பேக்கிங் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து காஸ்டிக் சோடா, சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிங்க. நம்ம சோப் தயாரிக்கிறதுக்காக நம்ம இதை பயன்படுத்துகிறோம். ஸோ சோடான் வந்தால் சோடியம் வரும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடர். ஸோ ப்ளீச் பண்ணுறதுக்கு ஜென்ரலாகவே குளோரின் யூஸ் பண்ணுவோம், அதனால் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். கால்சியம் குளோரோ ஹைப்போக்ளோரைட் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஐஸ், கார்பன் டை ஆக்சைடு, தென் விட்ரியால். ஸோ 3 விட்ரியால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயில் ஆஃப் விட்ரியால் அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட், காப்பர் சல்ஃபேட்டை வந்து ப்ளூ விட்ரியால்னு சொல்கிறோம், ஃபெரஸ் சல்ஃபேட்டை க்ரீன் விட்ரியால். ஸோ காப்பர் ஃபெரஸ், ஸோ மெட்டல் கலந்ததை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ளூ க்ரீன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அண்ட் ஜிப்சம். ஸோ இது வந்து ஹாஃப்னு ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் வந்து இது வந்து 2ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஹெமினா ஹாஃப், டைனா 2. ஸோ கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட், கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் அப்படின்றத டிஃப்ரென்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லாக்கட் லைன், கெமிக்கல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. இதுவே வந்து குயிக் லைம் என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சால்பேட்டர். ஸோ இட் இஸ் அ பொட்டாசியம் நைட்ரேட். ஸோ இந்த நைட்ரேட்டுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபைனலாக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் முரியாட்டிக் ஆசிட். இந்த ஸ்லைடில் ஹைட்ரோஜனேஷன் ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம், எஸ்பெஷலி ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் ஆயில். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வனஸ்பதியை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ வெஜிடபிள் ஆயிலோட ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை வந்து ஆட் பண்ணுறதுனால இந்த வனஸ்பதி அப்படின்ற ப்ராடக்ட் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இதை க்ரியேட் பண்ணுறதுக்காக தே ஆர் யூஸிங் கேட்டலிஸ்ட். ஸோ தே ஆர் யூஸிங் நிக்கல், பிளாட்டினம் ஆர் பலாடியம். ஸோ இதில் ஏதாவது ஒரு கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த விஷுவல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இது வந்து ஆயில். ஸோ இது வந்து க்ரியேட் ஆன ஃபைனல் ப்ராடக்ட்டு. இந்த டியூப் வழியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதுதான் வந்து கேட்டலிஸ்ட் ப்ராடக்ட்.
ஸோ என்ன கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, இட் இஸ் ஆல்சோ யூஸ் இன் த பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃபேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வி ஆர் ஹேவிங் 3 types. We are having unsaturated fats, saturated fats, and then trans fats. So unsaturated fat பார்த்தீங்க அப்படின்னா 2 types. One is poly unsaturated, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோனோ unsaturated அப்படின்னு 2 டைப் இருக்குது. பாலி unsaturated உடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங் ஆயில், பம்கின் சீட், பைன் நட்ஸ், சீசம் சீட் அண்ட் ஃபேட்டி ஃபிஷ். மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆலிவ் ஆயில், அவகாடோ ஆயில் அண்ட் நட்ஸ் அண்ட் நட் பட்டர். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் derived ஃப்ரம் வெஜிடபிள்ஸ். அது வந்து நமக்கு தெரியணும். அண்ட் இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் பிகாஸ் இட் ஆட்ஸ் ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால். ஸோ ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால் அப்படின்றது குட்டு, லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் அப்படின்றது பேட். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரெண்டாவது சேச்சுரேட்டட் ஃபேட் எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மீட், மில்க், பட்டர், கோக்னட், அதுக்கப்புறம் ஃப்ரைட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அனிமல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸப்ட் கோகோனட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லோ டென்சிட்டி கொலஸ்ட்ராலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் தட் இஸ் பேட் ஃபார் ஹெல்த். அதனால் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறது நல்லது. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா trans fat. இட் இஸ் a byproduct ஆஃப் ப்ராசஸிங் த ஹெல்த்தியர் ஃபேட்ஸ். தட் இஸ் வெஜிடபிள் ஆயிலை ப்ராசஸ் பண்ணுறதுனால வர்றது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா trans fat. எக்ஸாம்பிள் பார்ஷியலி ஹைட்ரோஜனேட்டட் ஆயில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம பார்த்த வனஸ்பதியை தான் இந்த இடத்துல என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா trans fats சொல்கிறோம். ஸோ trans fat ஆர் வனஸ்பதி இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் வெர்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதோடைய ஐடியா மட்டும் பார்த்துக்கோம். ஸோ 3 ஐடியா: டிசல்யூஷன் ஆஃப் அமோனியா, டிசல்யூஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, டிசல்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன். இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் சேஞ்சா கெமிக்கல் சேஞ்சா அப்படின்னு கொஷின் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? மேபி அமோனியான்னு சொல்லும்போது மேபி இட் இஸ் கெமிக்கல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஓகே, வாட்டர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கேன் கிரியேட் கார்போனிக் ஆசிட். ஸோ இப்படி தான் வந்து ஆசிட் ரெயின் வருது. அதனால் வந்து நம்ம இதை வந்து கெமிக்கல்னு எடுத்துக்கலாம். ஈவன் இட் கேன் பி ஃபிசிக்கல் ஆல்சோ, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பாயிண்ட். வி கேன் டேக் இட் ஆஸ் அ கெமிக்கல். பட் டிசல்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்றது ஸ்டில் அ கொஷின் மார்க். நம்மளுக்கு கேட்டால் யாருக்கும் தெரியவும் செய்யாது. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ a chemical change. So we have to be very conscious about these kind of statements. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாயிலிங் ஆஃப் த ஃபுட், ரெஸ்பிரேஷன், இது ரெண்டும் வந்து என்ன சேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பாயிலிங் ஆஃப் அ ஃபுட் ஆப்வியஸ்லி நம்ம வந்து கெமிக்கல் சேஞ்சுன்னு சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா ராட்டனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்ற எக்ஸாம்பிளை நம்ம முதலே பார்த்தோம், அதனால் நமக்கு தெரியும். ரெஸ்பிரேஷன் ஒரு டவுட் வரும், பட் இட் இஸ் ஆல்சோ ஏ கெமிக்கல் சேஞ்ச். ஏன் அப்படின்னா ஸோ ஆக்சிஜன் இன்டேக் பண்ணுறோம், உள்ளே போய் ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடந்து தான் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியில் வருது, எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதனால் ஆப்வியஸ்லி இட் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச். ஸோ இந்த டவுட்டும் நம்மளுக்கு வரக்கூடாது. ரெஸ்பிரேஷன் இஸ் ஆல்சோ ஏ கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியணும். ஸோ இன்றைக்கி செஷன் முடிஞ்சது. அடுத்த செஷனில் பார்த்திங்க அப்படின்னா கிரேட் 7 டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய செல் பயாலஜி சாப்டர் தான் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஆல். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ லிங்க்கை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக போஸ்ட் பண்ணுங்கள்.